நீங்க முருகனின் வாகனமான மயிலே மலையாக மாறின இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்க நோய், ஜாதக தோஷம், தொழில் பிரச்சனை, திருமண தடை இது எல்லாமே சரியாகும். இது எந்த கோவில்னு தெரிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மருது சகோதரர்கள்ல பெரிய மருது முதுகுல இருந்த கட்டி இந்த கோவில்ல இருக்க முருகனோட விபூதியை பூசி சரியாயிருக்கு. அருணகிரிநாதர் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காரு. அகத்தியர், நாரதர், கண்ணபிரான், சூரியன், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், கருடன், மன்மதன், இந்திரன் இவங்க எல்லாருமே இங்க இருக்க முருகனை வழிபட்டு இருக்காங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை வச்சு காவடி எடுக்கிறேன், அடிப்பிரதட்சணம் பண்றேன், அங்க பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதலை முருகன் உடனே நிறைவேற்றுவார். இந்த மலையை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா மயில் அடைகாத்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா முருகனோட வாகனமான மயில் முருகனோட சாபத்தால இங்கதான் மலையா மாறி தவம் இருந்திருக்கு. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க கோவில் காரைக்குடியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் பிள்ளையார்பட்டியில இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்க குன்றக்குடி முருகன் கோவில் தான். இங்க இருக்க முருகன் வள்ளி தெய்வானையோடையும் 6 முகத்தோடையும் 12 கரங்களோடையும் காட்சி தராரு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம எந்த கோயிலுக்கு போலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போறதுக்கு ட்ரை பண்றோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.